வணக்கம் நண்பர்களே. நாங்க நேத்து திடீர்னு திருவண்ணாமலை போலான்னு சொல்லி பிளான் பண்ணி, சரி கிளம்பிட்டேன். மழை வந்தது கொஞ்சம். அப்படி இப்படின்னு சொல்லி தயார் பண்ணி, எப்படியோ திருவண்ணாமலை கிளம்பணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி, சென்னை மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு நான் ஏறிட்டேன். மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்ல பைக்க விட்டுட்டு, ஏறிட்டேன். திருவண்ணாமலை வண்டிய 6 மணிக்கு ஏறுனேன். கரெக்ட்டா அங்க ரீச் ஆகும்போது மணி பார்த்தீங்கன்னா, 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஒரு 9:45 10 மணி ஆச்சு அங்க ரீச் ஆயிட்டு. அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு வாக் போட்டுட்டு, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் நடந்து போனோம். நடந்து போயிட்டு அப்படியே நடந்து போகிற வழியிலேயே மலையை தரிசனம் பண்ணிட்டோம். மலையை தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து அண்ணாமலையார் அங்கேருந்து அந்த மலையை கும்பிட்டுட்டு, மலையே அண்ணாமலை அப்படின்றதெல்லாம் கும்பிட்டுட்டு, அங்கேருந்து அப்படியே கிளம்பி நடந்து கொஞ்சம் தொலைவு நடந்து போனோம். நடந்து போனோடனே கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சுது. உடனே ஹோட்டலில் டிஃபனை சாப்பிட்டுட்டு அண்ணாமலையார் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். கரெக்டாக நுழையும் போது மணி 9:45. 9:45க்கு நான் நுழையும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கூட்டம் இருந்துச்சு. நிறைய ஆந்திரா கைஸ் தான் வந்திருந்தாங்க, தெலுங்கு பீப்புள் தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் லைனில் போய் நிற்க ஆரம்பித்தோம். லைன் நிற்க ஆரம்பிச்சு ரொம்ப லாங் க்யூவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக கோயிலுக்கு பேக் சைடில் தான் நம்மளை வந்து விட்டாங்க. அது மாதிரி ஒரு புது சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இப்போ பேக் சைடு போகிற மாதிரி. அந்த லைனில் அப்படியே லைனில் நின்று கொஞ்ச நேரம் அப்படியே சாமி தரிசனத்துக்காக வேண்டிட்டு அண்ணாமலையார் மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த லைன்லேயே கடந்து போனோம். கடந்து போனோடனே அண்ணாமலையார் மனசார வேண்டிக்கிட்டு உள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு யாகம் நடத்திட்டு இருந்தாங்க. அது என்னன்றது தெரியல. அந்த யாகத்தில் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு, அதன் பிறகு அண்ணாமலையார் சந்நிதிக்கு போய் அண்ணாமலையார் தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வரணும். வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா 11 கிட்ட ஆகிப்போச்சு. அப்படியே வெளியே வந்து பேக் சைட் இருக்கிற வழியாக வெளியே வந்தோம். ராஜகோபுரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணேன் நான். கிரிவலம் அந்த ராஜகோபுரத்தை கும்பிட்டுட்டு அங்கேருந்து கரெக்டாக கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணும்போது மணி 12 மணி ஆகிடுச்சு. லஞ்சு சாப்பிடலை, வெளியில் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி போயிட்டோம். அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அப்படியே மெல்லமாக நடந்து கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணோம். ஒவ்வொரு லிங்கமாக அஷ்டலிங்கத்தில் ஒவ்வொரு லிங்கமாக தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். வர வழியில் நிறைய விலங்குகளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபீட் பண்ணோம். குரங்குகளுக்கு, அதுக்கப்புறமா வந்து இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணிவிட்டு அஷ்டலிங்கங்களும் நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ வர வழியில் நிறைய விலங்குகளுக்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஃபீட் பண்ணிகிட்டே தான் வந்தோம். அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து குபேர கிரிவலம் அப்படின்றத ஒன்றத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாசத்துல வர சிவராத்திரி வந்து குபேரர் வந்து கிரிவலம் பண்றதா ஐதீகம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திருப்பதி பெருமாள் கிட்ட இருந்த குபேரர் இறங்கி வந்து பூலோகத்துல வந்து அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு அவரும் கிரிவலம் வருவதா ஐதீகம். அவரோட சேர்ந்து நம்ம கிரிவலம் வந்தா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாம வந்திருக்க இடம் பாத்தீங்க அப்படின்னா நேர் அண்ணாமலை அப்படின்ற இடம், திருநேர் அண்ணாமலை அப்படின்ற இடம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அம்பாளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்து அவரை வந்து ஆசீர்வதிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா தீபம் எரியறது வந்து தெரியறது கண்கூடா பார்க்கலாம். கார்த்திகை தீபம் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஒருவேளை நெக்ஸ்ட் டைம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா தீபா அப்போ நான் வந்து தரிசிக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலையாரை தரிசிக்கலாம், அதே போல் வந்து தீபத்தையும் தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுல இருந்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டே இருந்தோம். கடைசியாக வந்து குபேர லிங்கம் கிட்ட வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ், நிறைய காருங்க, பஸ்ஸுங்க எல்லாம் லைன் கட்டி அந்த இடத்துல வந்து க்ரௌட் அதிகமாக இருந்தது. அப்போதான் பார்த்தா நிறைய பேர் வந்து இன்றைக்கி குபேர கிரிவலத்தை வந்து விசேஷமாக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. நிறைய காருங்க அங்கே பார்க்கிங்கில் போட்டிருந்தாங்க. இந்த சைடு லெஃப்ட் சைடும் சரி, ரைட் சைடும் சரி, நிறைய காருங்க, பைக்குங்க, ஆட்டோங்க, ஷேர் ஆட்டோங்க எல்லாமே வந்து அந்த இடத்துல இருந்தது. கும்பலும் அதிகமாக இருந்தது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து நேற்று எல்லாருமே வந்து பச்சை கலர் உடையை வந்து உடுத்தியிருந்தாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா குபேரருக்கு உகந்தமான ஒரு ஒரு உடை பச்சை கலர் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாரும் உடுத்தி இருந்தது வந்து பச்சை கலர் வேஷ்டியும் பச்சை கலர் புடவையும் தான் எல்லாரும் உடுத்திருந்தாங்க. அங்கே குருஜி ஒருத்தர் இருந்தார், அவரும் வந்து இன்னைக்கு கிரிவலம் வரதா சொல்லியிருந்தாரு. யூடியூப் செலிபிரிட்டி தான் நினைக்கிறேன் அவரு. இப்படியே பார்த்துட்டு இருக்கும்பொழுது அப்படியே நிறைய கிட்ட நெருங்கிட்டோம், அந்த குபேர லிங்கத்துக்கிட்ட நெருங்கிட்டோம். வந்து அந்த இடத்துல தரிசனம் பண்ணிட்டு அதன் பிறகு குபேர லிங்கத்தை கிட்ட வரும்பொழுது பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் ஹெவியாகவே இருந்தது. நம்மளும் வந்து குபேரர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நம்மளுடைய வருமானம் வந்து நியாயமான முறையில் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணால் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்மளுடைய வருமானம் வந்து நியாயமான முறையில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது ஐதீகமாக சொல்லப்படுது. இதுதான் வந்து குபேரலிங்கத்துடைய என்ட்ரன்ஸு. இந்த குபேரலிங்கத்துடைய என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போனீங்க அப்படின்னா ஏகப்பட்ட க்ரௌடு இருந்தது. நம்மளை யாரையுமே வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேலே அங்கே நிற்க விடலை போலீஸ்காரங்கெல்லாம். க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த இடத்துல நிறைய க்ரௌடு வந்துச்சு.
இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 4 மணி 4:30 மணி அப்படி இருக்கும். ஸோ 4:30 மணிக்கே வந்து இவ்வளோ க்ரௌட் அப்படின்னா நைட்டு எவ்வளோ க்ரௌட் இருக்குன்றது சொல்ல முடியல. அந்த அளவுக்கு அதிகமான ஒரு க்ரௌடு இருந்தது. ஸோ வந்து அப்படியே பார்த்து குபேரர் அவர்களை தரிசனம் பண்ணிட்டு உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு ஸோ வெளியே வந்தோம். வெளியே வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் இருந்தது. வெளியே வந்து கொஞ்ச நேரம் அவரை தியானம் பண்ணிட்டு குபேரர்கிட்ட நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு அதன் பிறகு வந்து நாங்கள் வெளியில வந்தோம். வெளியில வந்து அப்படியே நடந்து வந்து அடுத்த லிங்கம் ஈசான லிங்கம் தரிசனம் பண்ணிட்டு ராஜகோபுரத்துக்கிட்ட வந்தோம். ராஜகோபுரத்தாண்ட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு ஆட்டோவில் ஏறி உட்காந்தேன். ஆட்டோவில் ஏறி உட்காந்து நான் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் விடுங்கன்னு சொன்னேன். அண்ணா பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் கரெக்டாக விட்டாரு. சரி ஏறி நேராக சென்னைக்கு மாதவரத்துக்கு வந்துட்டேன்.